அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமயில் கருணானந்தன். என்னென்னு சொன்னால், எனக்கு நடந்த ஒரு அநீதி சம்பந்தமாக தான் கதைக்க வந்திருக்கிறேன். அதுவும் லண்டனில் வாழ்கிற ஒரு பெண்மணியால். என்னென்னு சொன்னால், இவர் வந்து 2024 ஆண்டு தன்னோட தாயாரை பார்க்க வேணும் என்று சொல்லி என்னுடைய வீடு தேடி வந்து இவர் வந்து என்னை வந்து கூட்டிக் கொண்டு போய் பார்க்க சொல்லி வில்லங்கப்படுத்தி, அப்போவும் நான் இவர் நிறைய கேள்வி கேட்டேன். நான் இல்லை, நீங்களோட முகம் நல்லா இருக்குது, முகராசி அது இதுன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் கூட்டி தன் தாயாரை பார்க்க வேணும் என்று சொல்லி 1,95,000 காசும் தந்து ஒரு 2-3 நகையையும் தந்து இவர் வந்து பார்க்க சொல்லி சொன்னார். அப்போ 4 மாதமாக பார்த்தேன். அப்போ பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து இந்த எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டவரை இது அந்த அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தி புதுக்குடிப்பு சண்முகம் ஸ்டோரில் வந்து இந்த நகை வந்து வைக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இப்போ தை மாதம் 15ஆம் தேதி 2025 ஆண்டு வச்சது. அப்போ வச்சு இது செய்தது. அப்போ பிறகு இதுக்கிடையில் என்னென்னு சொன்னால், இவர் வந்து ஒரு பழி வாங்கும் நோக்கோட தேவையற்ற வார்த்தை பிரிவுகளை இப்போ இங்கே உள்ள ஒரு ஆக்களை வச்சு இது செய்து அப்போ தாயாரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ சில பேருக்கு அது பிடிக்காதுதானே, ஒரு சிலருக்கு. ஆனபடியால் இவருக்கு தேவையில்லாத வார்த்தைகள், அதாவது தேவையற்ற கதைகளை இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இவ வந்து அது என்னிடம் வந்து கேட்டு விசாரிச்சிருக்கலாம். விசாரிக்காமல் அது போலீஸு கோர்ட்ஸ் கேஸ் அது போயிட்டுது. அப்போ இன்றைக்கு அது எடுக்கப்பட்டது. எனக்கு வருத்தம் போயிடாமல் போயிட்டுது. அவள் லண்டனில் இருக்கிறா. என்னது ரசிகர்கள், டிக்டாக் ரசிகர்கள் அன்பான வேண்டுகோள், இந்த நிர்மலா, அவளுக்கு பேர் நிர்மலா, இவன் வந்து லண்டனில் இருக்கிறா. அவன் ஃபோன் நம்பர் தாரன் வடிவாக இருக்கா. அவர் வந்து நீங்கள் இருக்கா விசாரணை செய்யலாம், கேள்விகள் கேட்கலாமா. அவன் நம்பர் 00 44 73 83 088 78 6. இதுதான் அவன் நம்பர். இதுக்கிடையில் வந்து அவன் தங்கச்சி கனடாவில் இருக்கிற நிரஞ்சனாண்டு பேர். அவள் பாருங்க, எனக்கு 40,000 ரூபா காசு இதில் அந்த பேங்கில் எடுத்த அந்த இது மக்கள் வங்கி அதில் எடுத்த நான் இதில் வந்து 40,000 ரூபா காசு கிட்ட பிரிங்க 40,000 ரூபா காசை போட்டுட்டு 60,000 என்று சொல்லி புதுக்குடி போலீஸாருக்கு பொய்யான இதுகளை சொல்லி எனக்கு வந்து வழக்கு இது வந்து செய்திருக்கிறான். இதுக்கு முதல் வந்து 1,00,000 தர 90,000 கொண்டே போட்டுக்கிறேன் பாருங்க, அக்கௌண்ட்டில் போட்டுருக்கிறேன். அப்போ என்னில் பிழை பிடிக்கிற கஷ்டம். நான் வந்து தேசிய தலைவற்ற கையால் ஒரு விருது ஒரு ஒரு கலைஞன், இந்த நாட்டு மக்களுக்காக கலை எது செய்கிறேன். இப்படியான ஆட்கள் சர்வதேசத்தில் இருக்கிறாக்கெல்லாம் கேள்வி கேட்க வேணும். இப்போ 40,000 போட்டுட்டு 60,000 என்று சொல்லி அங்கே வழக்கு போட்டிருக்கிறார். அவளுக்கு பேர் நிரஞ்சனா. அவன் நம்பரை இதெல்லாம் கேளுங்கவா. அவள் கனடாவில் இருக்கிறாள். அவன் தங்கச்சி 001 கனடா கோட் உங்களுக்கு தெரியும் தானே, 438 227 23 37. இப்போ இந்த 2 பெண்களும் என்னென்னு சொல்கிறேன், இவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தால் போல் இலங்கையில் இருக்கிற என் போன்ற ஏழைகளோடு இவர் வந்து விளையாடக்கூடாது. அப்போ இதுக்கிடையில் இவள் வந்து ஒரு 4-5 அடியாட்களை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி, ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை, அனுப்பி பொய்யான முறைப்பாடு செய்து அந்த 4-5 ஆண்களை வந்து இது செய்து பிறகு ஒரு படியை நான் வீட்டை அனுப்பி எங்களோட அப்பா வந்து தேவையில்லாமே அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், வீடியோ கால் எடுத்து அப்படி இப்படி என்று சொல்லி பொய்யான இதுகளை சொல்லியிருக்கோம். உண்மையாக யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய தாய்க்கு 1,95,000 காசை சாப்பாட்டுக்கு செலவழித்த காசை தாவண்டு சொல்லி போய் வழக்கு போட்டிருக்கேன். 4 மாதம் சாப்பிட்ட காசை தாவண்டு சொல்லிக்கொண்டே போட்டிருக்கிறேன். உண்மையிலே நகைச்சுவை. 4-5 பேர் வெளிநாடு இருக்கிறது கொஞ்சம் வெக்கப்பட வேண்டியது, யோசிக்கக்கூடிய விஷயம். அந்த காசை வேணுமென்று சொல்லி வழக்கு போட்டிருக்கிறேன். நாங்கள் வந்து நெஞ்ச நிமித்தி போராடியவர்கள், போராட்டத்துக்கு என்னுடைய அண்ணாவை அனுப்பி நாங்கள் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், செய்ய மாட்டேன். நீதிபதி அவர்களால் கோர்ட்ஸுக்கு அனுப்பினேன், போலீஸ் ஸ்டேஷன் அடைச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். வருத்தம் பண்ணுறபடியே என்னால் போயிடாமல் போயிட்டுது. என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், வெளிநாடு இருக்கிற ஒரு ஆக்கள் உங்களோட காசு பலம், உங்களோட அந்த பலம் இந்த பலத்தை வச்சு இலங்கையில் இருக்கிற ஈழ மக்களை வந்து ஒற்று சிலர் தாக்காதீங்க, மனமுடையாதீங்க, என் போன்றவர்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. இப்படியான பெண்மணிக்கு வெளிநாடு இருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு இதொண்டு கேட்க வேணும், நீதி கேட்க வேணும், ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆனபடியால் நான் திரும்ப சொல்கிறேன், இப்படியான பொய்ச்சாட்சிகளை சொல்லி இந்த கலைஞனுக்கு ஒரு இலக்கை ஏற்படுத்தினதுக்கு நீங்கள் டைம். ஆனால் அந்த அம்மம்மா வந்து எனக்கு ஒரு தாய் மாதிரி, அவ்வளவு எந்த குறைஞ்சலும். பிறகு
இவா டிகே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறா இப்படி ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு நடந்துட்டு யூடியூப்பில் போட சொல்லி அவர் பிடிச்சி பேசிக்கிட்டு அவர் என்ன எனக்கு எடுத்து அவர் வந்து ஒரு தேசிய விருது எடுத்தாலும் அப்படியே கள்ள வேலை செய்ய மாட்டேன் நீங்கள் இதை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி இவா தன் பணப்பழத்தை நிர்மலா பேர் அவாக்கு பணப்பழத்தை கதை ஆனால் அவர் வேணாமட்டு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் எடுத்து கேட்டு அது அப்படியே அந்த கதை ஆகிட்டு பிறகு தீரா மீடியா அவன் எவ்வளோ காசு வேண்டினானோ தெரியாது அவருக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன் அப்போ அவன் தான் இது செய்தான் இதுக்கு முதல் அவனுக்கு அந்த நிர்மலாக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு படியனை வச்சு அந்த அம்மம்மா விருத்தி வச்சு இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கடைசியில் பாருங்க அவன் கேட்குறான் வன்னிமையில் கருணானந்தன் சொல்லுன்னு சொல்லி அவன் திரும்ப சொல்கிறான் அந்த வீடியோ எடுத்தவன் அப்போ அதுவும் நடந்திருக்கு அப்போ இதை அம்மம்மா அவனுக்கு பேட்டி கொடுத்து போட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தம்பி உனக்கு எதிராக சதித்திட்டம் நடக்குது என்ற மகள் நிர்மலா உன்னை பழி வாங்கி இருக்கிறாள் கேவலப்படுத்தி இருக்கிறாள் இஞ்சொருதனை வச்சு என்னை வச்சு வீடியோ எடுத்துட்டு அனுப்பியிருக்கிறாள் நீ மனமுடைஞ்சிடாத தற்கொலை செய்திடாத கொஞ்சம் விழிப்பாயிரு ஏதோ 6-8 நாளும் கடன் பட்டு இந்த நகையை மட்டும் எடுத்துந்துடுன்னு சொல்லி அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த அம்மா உண்மையிலே அவவை நான் ஒரு நைனாதீவ அம்மனாத்தான் நான் கும்பிட்றேன் அவன் வயிற்றில் நான் பிறக்கலைன்றது எனக்கு ஒரு கவலை ஆனால் அந்த அம்மாவில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த பிள்ளையும் இல்லை இது இடையில இருக்க சொல்லுவாங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று அந்த கூத்தாடிகள் செய்த வேலையால் இப்படி ஒரு இது வந்துட்டு நான் இப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் என் பேர் கூப்பிட்டுருக்கேன் நான் போய் எனக்கு வருத்தம் கதைக்கலாது இல்லாது ஒரு தொற்று நோய் காய்ச்சல் ஆனபடியால் பெருசரப்பை வர சொல்லினமோ நான் ஜெயிலுக்கு போவேன் தயார் ஆனால் இப்படி நடந்த வெளிநாட்டு பெண்மணியால் அந்த 40,000 மணி போட்டு 60,000 பிறகு இதுக்கிடையில் சொல்லியிருக்கிற அம்மம்மாவுக்கு வந்து இந்த தோடு வந்து காது வந்து பெருசு நான் எல்லாம் சொல்ல தனவன் அப்போ விழுகிறது அப்போ நான் இதுக்கிடையில் அந்த அம்மம்மாவை கட்டி போட்டு தோடெல்லாம் களவெடுத்துக்கிறாங்க காசு களவெடுத்துக்கிறாங்க நிறைய அநியாயம் நடந்திருக்குது அப்போ அதெல்லாம் நான் கலட்டி செய்கிறேன் பிறகு சொல்லியிருக்கிறா கில்லட்டு நகை என்னென்று பேங்கில் ஒரு நிமிஷமாக பேங்கில் ரெசீட் இருக்கும்போது இன்னெண்டு கில்லட்டு நகை கொடுக்கப்படும் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை 40,000 கதை மாதிரி ஆண்கள் போடுற நகையை கொண்டு அம்மா இதை வச்சிருங்கோ உங்களோட நகை திருப்பி தந்த அப்புறம் இது வாங்கி கொண்டு போவேன்னு சொல்லி இதுக்கிடையில் அந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடனே நிர்மலாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது இப்போ நிர்மலாக்கா செய்த முதலாவது பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும் மாஸ்டர் உங்களை நாங்கள்லாம் நம்பி இருத்தினாங்க இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னால் உண்மையா சரிதானே இதை நான் ஏன் தெரியப்படுத்துறேன்னு சொன்னேன் அப்போ எனக்கு கொண்டு இப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் அப்புறம் விமர்சனம் செய்யணும் மீடியாவுக்கு போவினோம் இப்படி நடந்தாலும் இப்படி போனவன்னு சொல்லி இந்த உண்மையை தட்டி கேட்க வேணும் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இப்படியான இதை வாய் வசனம் விட்டுருக்கிறாயின்னு சொன்னால் தான் வந்து இன்னும் 500-600 ரூபாய் நாய்க்கு சொந்த காரியம் கார் பங்களா அது இதுன்னு சொல்லி இருக்கிறவங்க என்னதான் நீங்கள் இருந்தாலும் இலங்கையில் இருக்கிற ஈழ மக்கள் வந்து எப்போவுமே எதிலையும் சளைத்தவர்கள் அல்ல அதில் நானும் ஒரு அப்போ இதுக்கான இதை வந்து நீங்கள் எடுக்க வேணும் நடவடிக்கை எடுக்க வேணும் இதை நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் செய்யலாம் அந்த நிர்மலாக்கா நிரஞ்சனாக்கா யாரையுமே விட்டு வைக்காதீங்க என்னென்று கேளுங்க இப்படியெல்லாம் நடந்து வந்து கேளுங்க மற்றது என்னென்னு சொன்னால் ஒரு சில மக்கள் சொன்னார்கள் இப்போ இன்றைக்கு என்னுடைய அண்ணா வந்து வீழ்ச்சி அடைஞ்ச நாள் அதுவும் ஒரு சோகமான நாள் ஆனபடியால் தயவு செய்து வெளிநாடு உறவுகளை கேட்குறேன் இந்த இதுக்கு வந்து ஒரு தக்க இது வந்து கேளுங்க ஏன் நடந்து வந்து கேளுங்க இதுதான் விஷயம் மற்ற வீடியோ நான் அதில் போட்டு நன்றி வணக்கம்